பத்தி கண்டவன் என்னலாமோ நினைச்சு வச்சிருந்தான்ல, அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு பேதுருக்கு தெளிவு வந்த போது பாருங்க, இவ்வளோ அற்புதம் நடந்த பிறகுதான் ஐயா தூக்கத்திலிருந்தே வெளியே வர்றார். தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை கர்த்தர் விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்றான். இது நார்மலாக நீங்கள் எடுத்துக்காம இந்த வார்த்தையை உற்று கவனிங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுகிறேன், சில பேருக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை. நான் பேசுகிறேன், நல்லா கவனிங்க. யூதருடைய கைக்கும் ஏரோதின் கைக்கும், ஏரோதுனா யாரு? அவன் தான் அரசன். அப்பனா என்ன? அரசாங்கத்தின் சில பிடி, சில கட்டுப்பாடு, அதுக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும். அப்பனா என்ன? உங்களை பத்தி கண்டவன் என்னலாமோ நினைச்சு வச்சிருந்தான்ல, அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு. சில பேர் உங்களை பத்தி எண்ணி வச்சிருக்கிற எண்ணத்திலிருந்து இப்படிதான் நடக்கணும்னு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க, அது நடக்காது. உங்களுக்கு கெடுதலா சில எண்ணங்களை சிலர் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அந்த கெட்ட எண்ணத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் உங்களை ஒப்பு கொடாமல் அதிலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிறவராய் அவர் இருக்கார்.